கேப்டன் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போது புழுவெட்டுங்கிறது ஒரு ஃபேஷனாக போயிடுது. தலையில் எல்லாம் என்னென்னவோ பொடுகு அது இதுன்னெலாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டு போக இப்போ புழுவெட்டுன்னு தலையில் அப்படியே செதிலாக தலை முடிக்கு கீழே அந்த ஸ்கின் வந்து அப்படியே பேத்துன்னு வருது. அப்படி பேத்துன்னு வந்து என்ன ஆகுதுன்னா தலைமுடியும் சேர்த்து விழுந்து சொட்டை விடுற மாதிரி ஆகிடுறது. ஆனால் தலைமுடி இல்லாமல் வழுக்க இருந்தால் கூட அழகு தான். ஆனால் இந்த புழுவெட்டுன்னு வந்து திப்பியாக போகும்போது அது நல்லா தெரியும், அது ஏதோ டிஃபெக்ட் இருக்குது இவாளுக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். எல்லாருடைய பார்வையிலையும் அது ஒரு மாதிரி தான் இருக்கும். வழுக்கையாக இருந்தால் பரவாயில்ல, அதை கூட ரசிக்கலாம். அது வந்து ஒரு வியாதி கிடையாது, அது ஒரு அழகு, அது பரம்பரை அப்படின்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் இது வந்து அப்படி இல்லை. இது வந்து தனக்கு வரதோடு இல்லாத தன்னை சார்ந்து இருக்கிறவாளுக்கும் தொற்று நோயாக கூட இது வரலாம். அதனால் முன்ஜாக்கிரதையாகவே இது வரும்போல் தோணுத்து கொஞ்சம் வந்துடுத்து. இது மாதிரி நமக்கு சீப்பு போடும்போதே அந்த தோலோடு சேர்ந்து அந்த முடியும் வருதுன்னா முதல்ல அந்த சீப்பை யாரையும் கொடுக்காதீங்க. நமக்கு வந்தது நம்மளோட இருக்கட்டும்னு பிரத்தையார் அந்த சீப்பை யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் சொல்வேன், எல்லோரும் அவளுக்கு தகுந்த ஒரு சீப்பை தனியாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ அதுவும் செய்யணும். அது வந்து நம்ம முன்னெச்சரிக்கையாக. ரெண்டாவதாக அப்படி வந்தவங்க என்ன பண்ணணும்னா, ஊமத்தங்காய் அது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். சாதாரணமாக தோட்டங்கள்லாம் ஓரங்களில் வளர்ந்துருக்கும், தெரு ஓரங்கள்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி அந்த ஊமத்தங்காயை ஊமத்தம் பிஞ்சு காயாக இருக்கும், முத்தின்னு தான் எடுக்கக்கூடாது, பிஞ்சை எடுத்துக்கோங்க. பிஞ்சு கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கலாம். ஏன்னா உங்கள் தலையில் முடியல எந்த அளவுக்கு அந்த பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து நசுக்கி கொஞ்சம் தண்ணி விட்டே நல்லா அரைக்கலாம். நைஸாக அரைச்சிட்டு அதை கூழ் மாதிரி, அதாவது தொகையல் மாதிரி அதை எடுத்துட்ட பிறகு அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்ட பிறகு யாருக்கு பிரச்சனையோ, இப்போ எனக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னா என்னுடைய எச்சலை அதில் போடணும். அதே மாதிரி யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவளுடைய உமிழ்நீர், அதாவது எச்சலை வந்து உமிழ்நீர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வந்து கொஞ்சம் நிறையாவே. ஆனால் சளியெலாம் இருக்கக்கூடாது. சளியெலாம் இல்லாமல் வெறும் எச்சலை அதில் துப்பி, இது என்னடா அது இப்படி சொல்கிறாளே அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது ஒரு வைத்தியத்துக்காக தான் அப்படி சொல்கிறது. அதை வந்து அதில் போட்டு நல்லா குழைச்சிட்டு அதை தலையை ஃபுல்லாக எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அதிகமாகவும், மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் குறைச்சலாக தடவிட்டால் கூட பரவாயில்ல. ஆனால் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி ஸ்கின் வந்து அப்படியே பிச்சுன்னு வர மாதிரி இருக்குது, முடியெல்லாம் உதிருது அப்படின்னு சொன்னால் அந்த புழுவெட்டு அதிகமாக இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் அதிகமாகவே தடவிட்டு இப்படி இந்த விரலெல்லாம் இப்படி வச்சு அந்த இடத்துல முடி தலையிலையும் தேய்ச்சி விடுங்க. அதாவது கோதி விடுறது அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கோதி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி கோதி விடுறதே ஒரு 1/2 ஹவருக்கு செய்யலாம், அல்லது 1/4 மணி நேரம் செய்யலாம். அப்படி செஞ்சுட்டு உங்கள் நகத்துலலாம் கூட இருக்கக்கூடாது. எப்படின்னா இதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு குளிக்கும்போது என்ன பண்ணணும்னா சீயக்காய் தான் தேய்ச்சி குளிக்கணும். அது மேலே போட்டு சீயக்காய் தேய்ச்சி குளிங்க. அதுக்கு பிறகு குளித்த பிறகு நல்லா தண்ணி விட்டு குளித்து அதுக்கு பிறகு கொஞ்சம் வெதன்னு தண்ணியிலையும் நல்லா விட்டு தலையை நல்லா அலசணும். தலைமுடி போகிறது ஒரு பக்கம் இருக்கணும், தலையில் ஸ்கின்லெல்லாம் அதெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா தேய்ச்சி குளிச்சிடணும். குளித்த பிறகு கை நகங்கள்லாம் கூட நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அதை எப்படி க்ளீன் பண்ணணும்னா, கொஞ்சம் தயிரை வச்சு தயிரில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு இந்த விரலெல்லாம், ஏன்னா நம்ம கை வழியாக கூட நம்ம வாய்க்குள்ளே கூட இது போயிடும் சாப்பிடும்போது. அதனால் அப்படின்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், கையையும் நம்ம குளித்து தலையை சுத்தம் பண்ணிட்டோம், உடம்பெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கையில் ஏன்னா ரொம்ப நகை இடுக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதனால் அதிலெல்லாம் போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி தயிரில் கொஞ்சம் தயிரும் நிறைய தண்ணியும் விட்டு நல்லா கலக்கிட்டு அதில் இந்த விரலை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். கை ஃபுல்லாகவும் க்ளீன் பண்ணணும், அது முக்கியமாக விரலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இப்படி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஒரு வாரத்தில் 2 தரம் 3 தரம், அதாவது உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாளே, அல்லது தொடர்ந்து கூட நீங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா தொடர்ந்து கூட டெய்லியே ஒரு வாரம் அந்த மாதிரி குளிக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் தான் இருக்குது, இப்போ தான் ஸ்டார்டிங் பீரியடுன்னா 2 நாளைக்கு ஒரு தரம் 3 நாளைக்கு ஒரு தரம் அல்லது வாரத்தில் ஒரு தரமாவது போட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தலையில் வர இந்த பூச்சியெல்லாம் போய் அந்த ஸ்கின் உதிர்றதெல்லாம் போயிட்டு நல்லபடியாக ஆகிட்டு அதுக்கு பிறகு நல்ல ஸ்கின்னும் வந்து அது மேலே முடியும் நல்லபடியாக முளைக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு நல்ல பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஸோ இன்றைக்கி எபிசோடை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஒரு செக்மெண்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும். ஏன்னா நாங்கள் செலக்ட் பண்ணது அப்படி சரியா. நாளைக்கு இதை விட சூப்பராக உங்கள் எல்லோரும் வந்து சந்திக்கிறேன். அடுத்த பேக்ரவுண்ட் கார்த்திக் சாட் ஐட்டம் ஹேமாவா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஐயோ தேவையான இன்க்ரீடியன்ஸே சொல்லணும். அதுக்கே பக்கன்னு சிரிக்கிறீங்க சும்மா. எதுவாக இருந்தாலும் மூஞ்சி மேலே பேசுவான், மூஞ்சி மேலே. அப்படியா? என் மொபைலில் சார்ஜ் இல்லை, வீட்டுக்கு போகும்போது கால் பண்ணோம். பரவாயில்ல, போகும்போது அந்த ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுறேன். சரி ஓகே, இப்போ என்ன சொல்லணும் பெருசா அது போடுறதுக்கு?